ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் அந்த வயல் சீரீஸில் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த வயலில் வந்து வேளாண்மை வந்து காய்ப்பருவத்தை அடைந்த உடனே வந்து நாங்கள் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு வேளாண்மை எடுத்துக்கிட்டால் நிறைய நெல் கதிர்கள் வந்து அதில் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஒரு வேளாண்மையில் வந்து நிறைய கதிர்கள் வந்து காணப்படும். அதில் வந்து முதலாக வந்து அந்த குடலை பருவத்திலேருந்து அது கதிருக்கு மாறக்குள்ள அது வந்து அந்த கதிருக்குள்ளே அந்த ஒரு கதிர் எடுத்திங்கன்னு சொன்னால், ஒரு கதிரில் ஒரு நெல் எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த அதுக்குள்ளே வந்து பால் தான் இருக்கும். அந்த பால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு 10 தொடங்கும் 15 நாட்களில் வந்து காயாக மாறும். காயன்னு சொன்னால் அது வந்து அந்த பால் வந்து அரிசியாக மாறும். அதான் வந்து நெல்லாக வந்து எங்களுக்கு அறுவடை செய்யக்கூட கிடைக்கிறது. அந்த அரிசியாக வந்த உடனே என்ன செய்ய மாட்டோம், அந்த நெல்லில் வந்து ஒரு வேளாண்மையில் எடுத்திங்கன்னா நிறைய கதிர்கள் இருக்கும். அப்போ அரிசியாக மாறக்குள்ள வந்து அதோட வெயிட் வந்து கூடும். பால் நிலையில் இருக்கக்குள்ள வந்து இருக்கிற வெயிட்டை விட அரிசியாக மாறக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரதால் அது வந்து அந்த கதிர் வந்து நிலத்தை பார்த்த மாதிரி வந்து இப்படி விளைஞ்சி காணப்படும். முதலாக வந்து கதிர்கள் அந்த பால் நிலையில் இருக்கக்குள்ள வந்து நேராக தான் இருக்கும், நேராக இருக்கும். இப்போ காய் பருவத்தை அடைஞ்ச உடனே வந்து அது வந்து நிலத்தை நோக்கி இப்படி அந்த வந்து வளைந்து காணப்படுது. பாருங்கள், எல்லாமே வந்து நிலத்தை நோக்கி வளைஞ்சு காணப்படுது. இப்போ இதுக்குரிய அர்த்தம் என்ன சொன்னால், பால் நிலையிலேருந்து காயாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு வந்து வேளாண்மை வந்து விளைய ஆரம்பிக்கும். விளைய ஆரம்பிக்கிறத நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், அது வந்து ஒரு மஞ்சள் நிறத்துக்கு வந்து அந்த வேளாண்மை வரும். கடைசியாக வந்து நாங்கள் அறுவடை செய்ய நெல் வந்து சரியாக மஞ்சள் நிறத்தை கொண்டதாக இருக்கும். அதுதான் நாங்கள் எப்படி அந்த காய் பருவத்தை வந்து அடைஞ்சிட்டுன்னு சொல்லி பார்க்குறது. இப்போ காய்ப்பருவத்தை அடைஞ்சுன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 10 தொடக்கம் 15 நாளுக்குள்ளே இந்த வேளாண்மை வந்து விளைஞ்சிடும். நாங்கள் அதை அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படித்தான் வந்து நாங்கள் இதை அறிஞ்சு கொள்வது. இந்த விஷயத்தை நான் உங்களோட தெரியாதவர்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வயல் செய்கிறார்களுக்கு தெரியும். புதுசாக வந்து வயல் விவசாயத்தில் இறங்கியிருக்கிறார்களுக்கு வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். இது வந்து இடப்போக வயல், காரப்போக வயலை விட கொஞ்சம் முந்தி விதைப்பாங்க. வயல் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, நோய் தாக்கம் எதுவும் இல்லை. இந்த அரைக்கொத்தின்னு சொல்கிற அந்த நோய் வந்து இந்த போலை இனங்களுக்கு வந்து கூடுதலாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதில் வந்து குறைவாக இருக்குது. இப்படி தான் நாங்கள் டெய்லி வந்து இந்த வயலை வந்து பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன நோய் தாக்கம் இருக்குது, என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்க்குறது. இந்த அறுவடை காலங்களை வந்து நாங்கள் நெருங்கி கொண்டு போகக்குள்ள நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும். கவனமாக இருக்கணும். வயல் மட்டும் அவங்கள கவனமாக பாதுகாத்து கொண்டு வரணும்.